அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், எத்தனை விதமான குரு இருக்காங்க, அவங்கள நம்ம எப்படி வழிபடணும், அவங்களுடைய சக்தி நம்மளை எந்தெந்த விஷயங்களில் நம்மளை வழி நடத்தும் அப்படிங்கிறத சொல்கிறோம். குருவில் மொத்தம் 3 விதமான குரு இருக்காங்க. ஒன்று காரிய குரு, ரெண்டாவது காரண குரு, மூணாவது சத்குரு. இதில் காரிய குரு அப்படிங்கிறவங்க நம்முடைய சாதாரண வாழ்க்கைக்கு உதவக்கூடிய குருவாக இருப்பாங்க. உதாரணமாக ஆசிரியர்கள், ஜோதிடர்கள் இவங்களெல்லாம் எடுத்துக்கலாம். தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக உங்களுக்கு குருவாக இருப்பாங்க. ரெண்டாவது காரண குரு. இந்த காரண குருவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவங்களை தேடி போய் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது மலை, குகை, இல்லை காடுகளில், இல்லை தனிமையான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய குருவாக இருப்பாங்க. அவங்கள நீங்கள் தேடி போய் ஆசீர்வாதம் வாங்கினீங்க அப்படின்னா அவங்களுடைய குருவின் அருள் உங்களை வழி நடத்தும். மூணாவது குரு மிக முக்கியமானது, சத்குரு. இவங்க தங்களை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, சூட்சமமாக வழி நடத்துவாங்க. இவங்களுடைய அருள் வேணும் அப்படின்னா இவங்க வாழ்ந்த இடத்துக்கு போகணும், இல்லை இவங்க வாழ்ந்த அந்த மலை, குகை, காடுகளில் இவங்களை தேடினீங்க அப்படின்னா இவங்களுடைய அருள் உங்களை சூட்சமமாக வழி நடத்தும். இந்த சத்குரு லிஸ்ட்டில் வரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள், சாய்பாபா. சித்தர்கள் பொறுத்த வரைக்கும் அகஸ்தியர், போகர் இவங்களுடைய அருள் உங்களுக்கு மிக எளிதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவர்களுடைய அருள் உங்களை வழி நடத்துகிறத உணர்வீங்க. அதேமாதிரி சாய்பாபாவுடைய அருள் மிக எளிதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. இவர்களுடைய அருள் எப்படி கிடைக்கும்னா, உங்களுடைய மனதில் நீங்கள் சூட்சமமாக அதை உணரணும். அந்த உணரக்கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஏற்கனவே இந்த சித்தர் வழிபாட்டில் ஈடுபட்டுருக்கவங்க, இல்லை சாய்பாபா வழிபாட்டில் ஈடுபட்டுருக்கவங்க கேட்டிங்க அப்படின்னா அவங்களே உங்களை சொல்லுவாங்க, அவங்க எந்தெந்த விதமான முறைகளில் சூட்சமமாக நம்மளை வழி நடத்துவாங்க அப்படிங்கிறது. உங்களுக்கு இதில் எதுவும் சந்தேகம் இருக்குது, என்னால் சித்தர் வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கவங்களுடைய தொடர்பு எனக்கு கிடையாது, இல்லை சாய்பாபா வழிபாடு பண்ணிகிட்ருக்கவங்களுடைய தொடர்பு எனக்கு கிடையாது, அவங்க என்னை எப்படி சூட்சமமாக வெளிப்படுத்துவாங்க, எனக்கு எப்படி அவங்களுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் என்னால் முடிஞ்ச கைட் பண்ணுறேன். நன்றி.